இருக்கிற ஸ்டோக் எஃபெக்டை எப்படி பண்ண போகிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் என்ன ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஃபோட்டோஷாப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் எண் கொடுத்து என்ன சைஸ் வித் எல்லாத்தையும் கொடுத்து ஓகே பண்ணிக்கோங்க. அடுத்து கண்ட்ரோல் ஓ கொடுத்து நீங்கள் என்ன இமேஜ் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த இமேஜை வந்து நான் பிஎன்ஜியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. இல்லை உங்களுக்கு வேணுமானா குரோம் ப்ரௌசரில் போய் கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது கரெக்டாக சென்டர் வச்சுக்கோங்க. ஷிஃப்ட்டு பிடிச்சி இழுத்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் கொலாப்ஸ் ஆகாமல் வரும். நான் கரெக்டாக சென்டராக வச்சுக்கிறேன். உங்கள் கீபோர்டில் டீ அழுத்தினீங்கன்னா டெக்ஸ்ட் வந்துடும். நான் கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் டார்க் கலரில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட்டோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பிங்க் ஃப்ளவர்னே போடுறேன். இதுக்கு நல்ல ஒரு ஃபாண்ட்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த ஃபாண்ட்டே ஓகே. இதுவும் கரெக்டாக கொஞ்சம் சென்டராக வச்சுக்கோங்க. ஓகே, கண்ட்ரோல் ஜே கொடுத்து டூப்ளிகேட் லேயர் எடுத்துக்கோங்க. ஒரு லேயரை வந்து ஃப்ளவரோட கீழே வச்சுக்கோங்க. இன்னொரு லேயரை ஃப்ளவருக்கு மேலே வச்சுக்கோங்க. மேலே லேயர் பாக்ஸில் ஃபில்லுன்னு ஒன்று இருக்கும், அது கம்மி பண்ணி வச்சுக்கோங்க ஃபுல்லாக. ஆல்ட் எல்ஓ என்ட்ரு அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு பிளெண்டிங் ஆப்ஷன் வந்துடும். அதில் ஸ்டோக்குன்னு கடைசியாக இருக்கும். அதில் கலரை கிளிக் பண்ணி நான் ஒயிட்டு வச்சுக்கிறேன். பேக்ரவுண்டில் பிங்க்கு கொடுத்துக்கிறேன். லைட் பிங்க் தான். கண்ட்ரோல் வியூ கொடுத்து லைட்டாக கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். 2 டெக்ஸ்ட் எஃபெக்ட்டையும் சங்கிலி போட்டு இது பண்ணிக்கோங்க. ஃபோட்டோஷாப்பை தமிழில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஆர்கே டிஜிட்டல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.